வரும் சட்டமன்ற தேர்தலில் நல்ல கூட்டணி அமைப்போம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் செயல் தலைவர் ஸ்ரீகாந்திமதி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பன்னீர் சங்க தலைவர் அருள்மொழி, பொதுச் செயலாளர் முரளி சங்கர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கட்சியின் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்புமணியின் பதவிக்காலம் மே 28ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றதாகவும், சௌமியா அன்புமணியை நீக்கம் செய்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், அன்புமணி பின்னால் 5% பேர் கூட இல்லை எனவும், அவருக்கு தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தைலாபுரத்தில் தினந்தோறும் கட்சியினர் தன்னை வந்து சந்திப்பது புத்துணர்ச்சி அளிப்பதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் நல்ல கூட்டணி அமைப்போம் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் அவருக்கு இந்த தேர்தல் சரியான பதிலை கொடுக்கும். அந்த வகையில் இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன். அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும். ஏனென்றால் இந்த மக்கள், என் பின்னாலே வந்த மக்கள் 96 ஆண்டு காலமாக உழைத்து இந்த மக்கள் என்னை எப்பொழுதும் கைவிட்டதில்லை, இனிமேலும் கைவிட மாட்டார்கள். அதனாலே உனக்கு யார் இருக்கிறார்கள்? 102 பேர், 3 பேர், 5 பேர் கூட இல்லை உன் பின்னாலே. அதனாலே இதெல்லாம் யாரால் வந்தது? இது போன்று ஒரு தகப்பன் உனக்கு உலகத்திலே யாராவது இருக்கிறானா? கிடைத்திருப்பானா? என்னை போன்ற ஒரு தகப்பன். ஆனால் என்னால் இதற்கு மேலே பேச முடியவில்லை. ஏனென்றால் அப்படி அவருடைய செயல்பாடு